ஜெய்பவானி என்னோட குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் அம்மாவோட அதிகாலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக அம்மா உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் நான் பிரார்த்தனைகள் பண்ணியிருந்தாலும் உங்களோட மனது எப்படியோ அது மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறது அம்மாவோட வாக்கு. எப்பொழுதுமே அம்மாவை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம அம்மாவுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கோமா, நம்ம அம்மாவை சக்தி நிலைகளோட வேண்டிகிட்டு இருக்கோமா, நம்ம அம்மாவை நேசிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எல்லா நேரங்களிலுமே சோர்வு அடையுது, எல்லா விஷயத்துலேயும் ஒரு சலிப்பு வருது. அந்த சலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்திலையும் சில நேரங்களில் ஏற்படுத்துது. அந்த சலிப்பு வரும்பொழுது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிரிகள் உங்களை என்ன நினைக்காங்களோ அவங்க வெல்றதாங்க, நீங்கள் தோற்று போயிடுறீங்க. முதல்ல உங்களோட மனதுக்குள் நீங்கள் கட்டாயமாக வெற்றி பெறணும். உங்கள் மனதையும் உங்களையும் நீங்கள் தாண்டி வெற்றி பெற்றால்தான் நீங்கள் அதுக்கடுத்து உங்களுடைய இலக்குகளுக்கு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் மனதிலே நீங்கள் தோத்துடுறீங்க. உங்கள் மனதில் தோற்று ஆன்மீகத்துக்குள்ளே நிறைய பேருக்கு ஏதோ ஒரு சலிப்பு வருது. அந்த சலிப்பு அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அது உங்களோட கர்மா, உங்களோட தீய சக்திகளோட கர்மா வேலைகள் உங்களை வந்து அந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளாக்குது. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்ல ஆன்மீகவாதியா அப்படிங்கிறத நீங்கள் தான் உணரணும். எல்லா நேரங்களிலும் நமக்காக கடவுள் நம்மை காத்திருக்கிறார். நான் உங்களுக்கு அடிக்கொருக்கா சொல்லியிருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் நமக்கு மூச்சு நம்ம வாங்கி வாங்கி மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம், மூச்சு இழுத்து விட்டு தான் நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு. ஆனால் இந்த உங்ககிட்ட எதுவுமே கேட்காம இந்த வேலையை இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை செய்துக்கிட்டே இருக்குது. உங்ககிட்ட ஏதாவது கேட்டுச்சா, நான் உனக்கு காற்று தரணுமா, உனக்கு மூச்சு நான் வாங்குறதுக்கு உனக்கு காற்று கொடுக்கணுமான்னு கேட்கல. ஏன்னால் அது வந்து தன்னோட குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு எண்ணங்களோட அந்த வேலையை அது தொடர்ந்து செய்யுது. ஆனால் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவும் அந்த சுவாசத்தை வந்து ஏற்றுக்கிட்டு இந்த மண்ணில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம சில நேரங்களில் நம்மளுக்காக இந்த பிரபஞ்சம் இப்படி அற்புதத்தை செய்யும் பொழுது ஆனால் நம்ம அந்த பிரபஞ்சத்தை மதிக்கிறது இல்லை. பிரபஞ்சம் ஆனால் என்ன, நம்மளோட சூழ்ந்து இருக்கக்கூடிய இயற்கை. அதையும் தாண்டி நம்ம எதை நம்ம நம்பி தெய்வம் நம்புகிறோமோ அதுதான் இந்த சக்திகளாக இயங்குது. அதனால நீங்கள் இந்த சலிப்புத்தன்மைகளோட இருக்கிற நீங்கள் நான் ஆன்மீகவாதி அப்படின்னு தயவு செய்து நீங்கள் சொல்ல வேண்டாம். அம்மா அப்படிங்கிற ஒரு சொல் வரும்பொழுது அம்மா கிட்ட எந்த குழந்தைகளும் எல்லாம் கேட்பாளே தவிர அம்மாவை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி அம்மா நம்மளை காயப்படுத்த மாட்டாள், நமக்கு எல்லா விதத்தையும் தருவாள், வாரி வாரி தந்துக்கிட்டு தான் இருக்கிறாள், நிறைய அதிசயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாள். நேற்று பார்த்தீங்கன்னா முருகேசரி சொன்ன மாதிரி எவ்வளவோ பூக்கள், அந்த அலங்காரங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நேற்று அந்த அலங்காரத்தை நான் பார்த்துட்டு எனக்கே வந்து பிரமிப்பாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருக்கிறா. அப்பேற்பட்டவளை கண்ணால் பார்த்தாலே போதாதா நம்மளோட பாவங்கள் தீருமே. அது கிடைக்காதவங்க நம்ம எல்லாரும் துரதிர்ஷ்டசாலிகள் தான் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக யோசிங்க. வாழ்க்கையில் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தாலும் அதை மன்னிக்கக்கூடிய பொறுப்பு பவானிக்கு இருக்குது. வாழ்க்கையில் நம்ம மேலும் செல்வத்தோட, ஆன்மீக செல்வத்தோட வாழலாம், வளரலாம். வாழ்க்கை வாழ்வதற்கு, ஆனால் நாம் வாழும் பொழுது பிறரையும் வளர்க்கணும். அதுவே ஆன்மீகம். இருக்கிறதை வைத்து கொண்டாடலாம், இல்லாததை நினைத்து திண்டாட வேண்டாம். இன்று விடிந்த பொழுது உங்களுக்கு சுகமாக இருக்கட்டும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும். நீங்கள் வாழ்க்கையில் யாருக்கிட்டையும் தலை கவராமல் இருங்கள். உங்கள் எதிரிகள் வீழ்ந்து போகட்டும். உங்களோட எண்ணிய காரியத்துக்கு அன்னை பவானி அருள் தரட்டும். இன்று உங்களுக்கு சுகமான நாளாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோட தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் சக்தியமா மீண்டும் சந்திக்கும் வரை ஜெய் பவானி.